வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் கொஞ்சம் ஹெவி, கொஞ்சம் டீப் கூட. ஆனால் நம்மளோட தினசரி வாழ்க்கையோட ரொம்பவும் தொடர்புள்ள ஒரு விஷயம். அதுதாங்க நைலிசம். இந்த வார்த்தை பல பேருக்கு பரிச்சயமான ஒன்றா இல்லாமல் இருக்கலாம். சரிங்க, இதையே நான் இப்போ பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வைரல் பென்குயின் டாக்குமெண்ட்ரி வீடியோ இல்லை அது சம்மந்தமான பல பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா ஒரு தடவை அதை பார்க்குறது முக்கியம். இந்த வைரல் வீடியோ சம்பந்தமாக மற்றவங்க பதிவிலிருந்து மாறுபட்டு வித்தியாசமான கோணங்கள்லேருந்து நம்ம பார்க்கலாம். அதனால் கவனமாக பொறுமையாக கடைசி வரை இந்த பதிவை கேளுங்க. தேவைப்பட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை கூட கேட்கறது நல்லது. வேர்னர் ஹெசாக்கோட இந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு பென்குயின் அதனோட கூட்டத்திலிருந்து தனியாக பிரிஞ்சு எங்கேயோ பனிக்குள்ளே போய் நடந்துட்டு இருக்குது. அப்படி தான் அந்த சீன் தொடங்குது. அதை கூட்டிகிட்டு வந்து அதனோட கூட்டத்தில் சேர்த்தாலும் கூட மறுபடியும் அந்த பனிமலை நோக்கியே போக ஆரம்பிக்குது. போன தூரம் எவ்வளோ தெரியுமா நண்பர்களே? 70 கிலோமீட்டர். இதை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு தாட் வரலாம். அது ஏன் அப்படி போகுது? அதனோட வாழ்க்கைக்கு அர்த்தம் எதுவுமே தெரியலையா, இல்லை புரிஞ்சுக்கலையா? அந்த உணர்ச்சி தான் நைலிசம். இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, வாழ்க்கைக்கு எந்த ஒரு உள்ளர்த்தமோ அது இன்னரண்ட் மீனிங் சொல்கிற இல்லையா, அதெல்லாம் இல்லைன்றது தான். கடவுள், விதி, ஒழுக்கம் நம்ம சொல்கிறது மொராலிட்டி, நோக்கம் நம்ம சொல்கிறது பர்பஸ், இது எல்லாமே மனிதனால் உருவாக்கப்படுற கருத்துக்கள் தான். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா எதுவும் முக்கியம் இல்லை, அதாவது நத்திங் மேட்டர்ஸ். ஆனால் நீங்கள் இதை கேட்ட உடனே ஒரு எதிர்மறை கருத்தாக இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் உண்மையில் நைலிசம்ன்றது ஒரு சோகம் மட்டும் இல்லைங்க. சிலருக்கு அது ஒரு மென்டல் ரீசெட் பட்டனாக கூட இருக்கலாம். சமீபத்தில் ஒரு நியூஸில் படித்தேன். முன்னாள் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் ஒரு நிருபர் நைலிஸ் பென்குயின் மலையை நோக்கி தனியாக நடந்து போகிற வீடியோ ரெஃபர் பண்ணி, நீங்கள் ஏன் தேர்தலை தவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அண்ணாமலை சொன்னார், சில சமயங்களில் அந்த நைலிஸ் பென்குயின் போல் இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னது சரிதான், நம்ம எடுத்துக்கணும். ஆக நத்திங் மேட்டர்ஸ், அதாவது எதுவும் முக்கியமில்லை. ஆனால் நத்திங் மேட்டர்ஸ், எதுவும் இல்லைன்றது முக்கியம். இதை நம்ம எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். உளவியல் படி பார்த்தோம்னா இது ஒரு தகவமைப்புக்கு மாறான நடத்தை, அதாவது மேல் அடாப்டிவ் பிஹேவியர்னு சொல்லலாம். குறியீடு, அதாவது சிம்பாலிக்காக சொல்லணும்னா இது நம்ம மனசு நமக்குள்ளே பேசுகிற மாதிரி. நான் யார், நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே போகிறேன், எதுக்கு இப்படி வாழுறோம், இதுக்கெல்லாம் உண்மையிலே அர்த்தம் இருக்கா, அப்படி இந்த மாதிரி கேள்விகள். இந்த சீனில் டயலாக் இல்லை, மியூசிக் இல்லை, ட்ராமா இல்லை, ஆனால் இமோஷனல் இம்பேக்ட் ஹெவியாக இருக்குது. ஏன் தெரியுமா? நாம் அந்த பென்குயின் அதனோட வாழ்க்கையை நம்மோட ஒப்பிடுறோம், நம்மளாக தான் பார்க்குறோம். இந்த உணர்ச்சி தாக்கம், இந்த உணர்ச்சி இணைப்புன்னு சொல்கிறேன்ல, இதுதான் இந்த டாக்குமெண்ட்ரியை மில்லியன் கணக்கில் மக்களை பார்க்க வச்சு வைரலாக்கிடுச்சு. அதுவும் 19 வருஷத்துக்கு அப்புறம். சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ரொம்பவுமே டச்சிங்காக இருந்தது. நம்ம ஆன்லைனில் கூலாக ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த சாப்பாடு அந்த நேரத்தில் வரலன்னா பொறுமை இல்லாமல் அந்த டெலிவரி பாயை நம்ம கத்துறோம் இல்லையா? ஏன் சில சமயங்களில் அவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கூட பண்ணுறோம். இந்த கேஸ் ஆடியோ விவரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவீங்க. 3 நாளில் கிட்டத்தட்ட 129 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, 35 ஆர்டர் எடுக்கிறாங்க, 600 ரூபா பெட்ரோலுக்கு மட்டுமே செலப்படுறாங்க. அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் ரிஜெக்ட் பண்ணால் 50 ரூபா அவங்க வருமானத்துலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் லேட்டாக போனோம், டேட்டா டெலிவரி பண்ணாலும் இதே நிலமை தான். அதனால தான் அவங்க ஓவர் ஸ்பீடாக போகிறது, அப்புறம் சிக்னலை ஸ்கிப் பண்ணுறது, ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தினம் தினம் பார்க்குறோம் இல்லையா? இவ்வளவுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற பணம் வருமானம் எவ்வளோ தெரியுமா நண்பர்களே? சராசரியாக ஒரு நாளைக்கு வெறும் 311 ரூபா தான் அப்படின்னு இந்த கேஸ் ஸ்டடி சொல்லுது. இப்போ இருக்கிற இந்த அதிவேகமான உலகத்தில் அதிக போட்டி மனப்பான்மை, மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, அப்புறம் சமூக ஊடகங்களோட சுமை, உணர்ச்சி வசப்பட்ட சோர்வுன்னு சொல்கிற இந்த இமோஷனல் பேர்ன் அவுட், லோன்லினஸ், தனிமை, அப்புறம் நோக்க நெருக்கடின்னு சொல்கிறது பர்பஸ் கிரைசிஸ், நம்ம எதுக்காக வாழ்கிறோம், நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இதெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் நான் படித்தேன்னா,
இவ்வளோ நாள் நான் படித்ததுக்கு இதுதான் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டா, இதுக்காக தான் ஓடிட்டே இருக்கேன்னா, என் வாழ்க்கை எனக்கு சேர்ந்ததா இல்லை சொசைட்டிக்கு நான் அடமானம் வச்சுட்டேன்னா, சில நேரங்களில் மக்கள் மனசில் இப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் வர்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த காலகட்டத்தில். இந்த ஃபீலிங்க்கு பேர் தான் இருத்தலியல் தனிமைன்னு சொல்லப்படுகின்ற இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் லோன்லினஸ். அப்புறம் இந்த மீனிங் கிரைசிஸ், அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோக்கத்தோட நெருக்கடி. அந்த பெண்குயின் ஒரு மேப்பே இல்லாமல் பேசாமல் நடந்து போகிறது எப்படி இருக்குன்னா, நம்ம மனசு பேசாமல் அழுகிற மாதிரி தான். இந்த நைலிசம் பற்றி சில தத்துவ ஞானிகள், அப்புறம் இந்த உளவியல் நிபுணர்கள் இவங்களாம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நீட்சே என்றவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சிஸ்டம்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டே வர்றதுனால கடவுள் இறந்து விட்டார் அப்படின்றாரு. கேமஸ் அப்படின்றவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கை அபத்தமானதாக இருக்கலாம், ஆனால் ஒரு கிளர்ச்சியோடு எப்படியாவது வாழ்றதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் தேர்வுகள், அதாவது சாய்ஸஸ் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சாட்ரேன்ற ஒரு பிலாசபர் சொல்கிறாரு. ஸோ இங்கே சொன்னதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த நைலிஸ்ன்றது எண்டாவது ரோடு கிடையாதுங்க, ஆனால் அது ஒரு முட்டு சந்து கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல் அது ஒரு ரீசெட் பட்டன் தாங்க. இந்த ஒரு கண்ணோட்டம் இருந்ததாலோ என்னவோ இந்த டெலிவரி பாய்ஸ்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னமும் அந்த குறைஞ்ச சம்பளத்துக்கு குறைஞ்ச சம்பளம் தெரிஞ்சும் அவங்க அந்த வேலையில் தான் தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறத விட குறைஞ்ச வேலை வாய்ப்பில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பெட்டர் தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லைங்களா? இதுவும் ஒரு நைலிஸ்டிக் திங்கிங் தான். நைலிசம் பற்றி இந்த ஆன்மீகமும் புராணங்களும் ஏதாவது பேசியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கண்டிப்பாக பேசியிருக்கு. இந்த உலகமே மாயன்னு வேதாந்தம் சொல்லுது இல்லையா? ஆனால் மாயன்றது அர்த்தமற்றதுன்றது அர்த்தம் இல்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு தான் பொருள். அதாவது illusion doesn't mean meaninglessness, but it means misunderstood. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுன் கிட்ட தானே சொல்கிறாரு, விளைவுகளில் பற்றுறது இல்லாமல் உன் கடமையை செய்யின்னு சொல்லிட்டு. இது அர்த்தமில்லாத ஒன்றா தெரிஞ்சாலும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அது நம்பிக்கை இன்மை இல்லை, பிரிக்கப்பட்ட ஈடுபாடு. அதாவது நாட் ஹோப்லெஸ்னஸ் பட் டிட்டாச் என்கேஜ்மெண்ட். பௌத்தமும் இதே கருத்தை தான் முன்வைக்குது, அனாட்டா ஷூன்யட்டான்னு சொல்லிட்டு. அதாவது நிரந்தர சுயம், அதாவது பெர்மனன்ட் சோல்னு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் பல பேருக்கு இது அர்த்தமில்லாத ஒன்றா தெரிஞ்சாலும் இது சுதந்திரம், வெறுமை இல்லை. அதாவது இட்ஸ் ஃப்ரீடம் பட் நாட் எம்டினஸ். அந்த பெண்குயின் ஒரு தனிமையை நோக்கி போகுதுன்னா அதோட மைண்டில் என்னெல்லாம் ஓடிட்டுருக்கோம். இப்படித்தானங்க பலரோட ஆன்மீக பயணம் தொடங்கிறது இருக்கும். அரண்மனை விட்டு வெளியே போன புத்தர், அப்புறம் அருணாச்சலத்துக்கு போன ரமண மகரிஷி, பல முனிவர்கள் வனவாசம் போனது, இன்னும் பல பேர் சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பெண்குயின் மாதிரி அவங்க நைலிஸ்டாக இருந்து ஒரு கன்ஃபியூஸ் சோலாக, ஒரு ஆன்மீக தேடுபவர்களாக தான் அவங்க இருந்தாங்க. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கராக அவங்க இருந்து தான் அவங்க தனிமையிலேயே அழிஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையிலேருந்து தப்பிக்கணுன்ற எண்ணம் இல்லைங்க, அவங்களாம் அப்படி நினச்சது கிடையாது. ஆனால் அவங்க உள் ஈர்ப்புக்கான பதிலை ஆழமாக தேடினாங்க. அவங்களோட ஆன்மீக பயணத்தோட அடிப்படை விதிகள் என்னென்னா, தனிமை, அதாவது லோன்லினஸ், மௌனம், சைலன்ஸ், அப்புறம் கடைசியாக சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ். சரி, இந்த டாக்குமெண்ட்ரி வைரல் ஆனதுனால நானும் பார்த்தேன் அப்படின்னு மட்டும் நினைக்காம, இந்த பெண்களோட இந்த நடவடிக்கைக்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்குன்னு பல கோணங்கள்லேருந்து நான் பார்த்த ஒரு கருத்தோட்டம் தாங்க இந்த பதிவு. சரிங்க, இந்த வைரலான பெண்குயின் வீடியோவிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன, அதனால் நம்ம வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைஞ்சிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறது தானே புத்தால்தனம். சரிங்க, நான் கற்றுக்கிட்ட 5 விஷயங்களை உங்களோட பகிரலான்னு ஆசைப்பட்றேன். முதல்ல, தனியாக நடப்பவங்க எல்லாம் தொலைஞ்சு போகிறது இல்லை. நாட் ஆல் ஹூ வாக் அலோன் ஆர் லாஸ்ட். ரெண்டாவது, அர்த்தமின்மை ஒரு வாசலாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு முட்டு சந்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீனிங்லெஸ்னஸ் கேன் பி எ டோவே பட் நாட் எ டெட் எண்ட். மூணாவது என்னென்னா, மௌனம் வெறுமை அல்ல, அது ஒரு சாத்தியக்கூறு. சைலன்ஸ் இஸ் நாட் எம்டினஸ் பட் இட்ஸ் அ பொட்டென்ஷியல். நாலாவது, தனிமை எப்பவுமே ஒரு நோயல் இல்லைங்க, சில நேரங்களில் அது ஒரு யாத்திரையாக கூட அமையக்கூடும். லோன்லினஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் பேத்தாலஜி, சம்டைம்ஸ் இட் இஸ் அ பில்கிரிமேஜ். அஞ்சாவது நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, சில சமயங்களில் இயற்கை விளக்கம் கொடுக்காது, அது அப்படியே தான் இருக்கும். நாம் தான் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான விளக்கத்தை நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறிட்டு போய்கிட்டே இருக்கணும், நமக்கு எப்போவுமே தெரிய வாய்க்கில்லாத கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும்.
சரிங்க. இந்த மாறுபட்ட பதிவை வந்து கடைசி வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வேண்டுகோள் என்னன்னா, உங்களோட கருத்துக்கள கேட்க ரொம்ப ஆவலா இருக்கேன். அதனால கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வந்து மத்தவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. என்னோட இந்த சேனல்ல நான் இதுவரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கிற 200க்கும் மேற்பட்ட வாழ்க்கைக்கு பல வகையில உதவக்கூடிய பதிவுகள பார்த்தும், கேட்டும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த ஒலிப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உங்களோட தொடர்ந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.